ஹாய், ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா, நண்பீஸ். இந்த வீடியோல பேப்பர் குரோமேட்டோகிராஃபி பத்தி பார்க்க போறோம். பேப்பர் குரோமேட்டோகிராஃபினா என்ன? தென் அதோட ப்ரொசீஜர், தென் அதோட அப்ளிகேஷன் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே. பேப்பர் குரோமேட்டோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபில்டர் பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்சர்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறோம். அதுதான் வந்து பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. இந்த ஃபில்டர் பேப்பர் எதில் மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, செல்லுலோஸ் ஃபைபர்ஸில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த பேப்பரை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டேஷ்னரி ஃபேஸாக எடுத்துக்கிறோம். அடுத்து சால்வெண்ட்டை வந்து மொபைல் ஃபேஸாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? தென் இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அனலைசிங் ஆஃப் போலார் காம்பவுண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் மோஸ்ட்டாக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட், சுகர்ஸ், ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பேப்பர் குரோமேட்டோகிராஃபியை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரொசீஜரில் அந்த பிக்சர் பாருங்கள். சேம்பர் இருக்குது, அதில் வந்து சால்வெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுதான் மொபைல் ஃபேஸ். நம்ம ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கூடிய ஃபில்டர் பேப்பர் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ். அதை வந்து மேலே டிப் பண்ணுறாங்க. டிப் பண்ணும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அது மூலிமா நமக்கு செப்பரேஷன் நடக்குது. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதை நம்ம ஒன் பை ஒன் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து மார்டர் அண்ட் பென்சில் எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டு ஸ்பினாச் கீரை இருக்குல்ல, அதில் அந்த லீஃபை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்வெண்ட் ஆட் பண்ணி மார்டர் பென்சில் வச்சு நல்லா க்ரீன் பண்ணிவிட்டு தென் க்ரீன் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பேப்பர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபில்டர் பண்ணதை வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்து வாட்ச் கிளாஸில் கொஞ்சமாக வந்து போர் பண்ணிக்கிறோம். நமக்கு இப்போ செப்பரேட் பண்ணக்கூடிய மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கிறோம். ஃபில்டர் பேப்பர் எடுத்து ஸ்கேல் வச்சு லைன் பண்ணி தென் ஒரு நடுவில் ஒரு டாட் வைக்கிறோம் பென்சில் யூஸ் பண்ணி. தென் வாட்ச் கிளாஸ் யூஸ் பண்ணி வாட்ச் கிளாஸில் இருக்க அந்த மிக்சரை கேப்லரி டியூப் மூலிமா நம்ம எடுத்து நம்மளோட அந்த ஃபில்டர் பேப்பரில் ஸ்பாட் வைக்கிறோம். ஓகேவா? ஒரு 2-3 டைம் ஸ்பாட் வைக்கிறோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்பாட் வைக்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈத்தர், அசிட்டோன் ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு சால்வெண்ட், அந்த சால்வெண்ட் எடுத்து நம்மளோட சேம்பரில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பாட் வச்சோம்ல, அந்த ஃபில்டர் பேப்பர் எடுத்து இந்த சேம்பருக்குள்ளே வைக்க போகிறோம் சால்வெண்ட்டுக்குள்ளே. இப்போ சால்வெண்ட் என்னது? நமக்கு மொபைல் ஃபேஸ், நம்ம ஃபில்டர் பேப்பர் வந்து நமக்கு ஸ்டேஷ்னரி ஃபேஸ். இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கும்? ஃபில்டர் பேப்பர் சால்வெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆமாவா? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து கலரும் நமக்கு ஸ்பாட்டட் ஆகிருக்கும், என்னென்ன காம்பவுண்ட் வந்து இருக்குது அப்படின்றது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சால்வெண்ட் வந்து மேலே வந்துடுச்சு. ஸோ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்? ஃபில்டர் பேப்பரை வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுறதுக்கு வைக்கிறோம். ஒரு சிலதெல்லாம் வந்து ஸ்பாட் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெவலப்பர் யூஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி அந்த ஸ்பாட்டை வந்து நம்ம கலராக நம்ம விசிபிளாக பார்க்குறதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக அமினோ ஆசிடை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் குரோமேட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறாங்க. இந்த அமினோ ஆசிடை வந்து நம்ம பார்க்கணும், ஸ்பாட் தெரியணும் அப்படின்னா நின்ஹைடினை வந்து அதுக்கு டெவலப்பராக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. ஃபஸ்ட்டு ஒன் வந்து அசெண்டிங்னா என்ன அப்படின்னா, சால்வெண்ட் வந்து பாட்டம்லேருந்து அப்போர்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். தென் அதான் இப்போ பார்த்தது. தென் டிசெண்டிங்னா என்ன அப்படின்னா, ஃப்ளோஸ் டவுன்வர்ட். சால்வெண்ட் வந்து டவுன்வர்டாக நோக்கி ஃப்ளோ ஆகும். தென் இது வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்டர். அதே மாதிரி டைம் கன்சியூமிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக கன்சியூம் பண்ணும். அடுத்து சர்க்குலர் பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. இந்த ஃபில்டர் பேப்பரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சர்க்குலர் ஃபார்மில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. சால்வெண்ட் வந்து ரேடியலாக மூவ் ஆகும். இது மூலிமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மிக்சரை வந்து செப்பரேட் பண்ணுறோம். இது இந்த பிக்சரில் இருக்க மாதிரி. ஓகேவா? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிட்டன்ஷன் ஃபேக்டர், ஆர்எஃப் வேல்யூ அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, காம்பவுண்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு, ட்ராவல் பண்ணியிருக்கு. தென் அதுக்கப்புறம் ஃபில்டர் பேப்பரில் சால்வெண்ட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, அதை டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ஆர்எஃப் வேல்யூ. ஓகேவா? வெளியே எடுத்த ஃபில்டர் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்பாட் தெரியும். அந்த லென்த்தை வந்து சால்வெண்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கோ அந்த லென்த்தோட டிவைட் பண்ணால் அதுதான் வந்து ஆர்எஃப் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பினாச்சில் வந்து கெரட்டின் இருக்குது அப்படின்னா, கெரட்டினோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஸ்கேல் பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கணும். 6.65 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் எவ்வளோ தூரம் வந்து சால்வெண்ட் ட்ராவல் ஆகிருக்கு? 7 சென்டிமீட்டருக்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ 6.65 டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா 0.95 வருது. அதுதான் வந்து ஆர்எஃப் வேல்யூ. ஓகேவா? அதுதான் வந்து பேப்பர் குரோமேட்டோகிராஃபியோட ப்ரொசீஜர். அடுத்து பேப்பர் குரோமேட்டோகிராஃபியோட அப்ளிகேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபெர்மெண்டேஷன்,
ரிப்பனிங். அதாவது ஃபெர்மென்டேஷன் அப்படின்னா நொதித்தல் முறை, ரிப்பனிங் அப்படின்னா கனியிறது. ஓகேவா? சீக்கிரமா முதிர்ச்சி ஆகுது. அந்த அந்த ப்ராசஸ்க்குலாம் வந்து அதை ஸ்டடி பண்ண இது யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து ஃபார்மசூட்டிக்கல்ல பியூரிட்டிய செக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. காஸ்மெட்டிக்ஸ இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடல்டரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கலப்படம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபுட்டு, ட்ரிங்க்ஸில் வந்து கண்டாமினன்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ண இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பயோகெமிக்கல் லெபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் மிக்சரை வந்து எக்ஸமைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஹியூமன் அனிமல்ஸில் நம்ம ட்ரக்கு, டோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அவ்வளோதான் இதோட அப்ளிகேஷன். இவ்வளோ தான் பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.